இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா. ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சாப்ஸி. எல்லா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லுமே ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு டிஷ் அப்படின்னா வந்து அமெரிக்கன் சாப்ஸி. ஸோ இந்த ரெசிபியை எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறதுங்கிறது தான் இன்னிய ஸ்பெஷல். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஹக்கா நூடுல்ஸ் வேக வைத்து வடிகட்டியது 1 கப், குடமிளகாய் 3, கேரட் 1/4 கப், முட்டைகோஸ் 1/4 கப், வெங்காயம் 1, முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/4 கப், சில்லி சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இந்த அமெரிக்கன் சாப்ஸி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நூடுல்ஸை ரெடி பண்ணுறது. ஸோ அந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிக்கணும். ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டு இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சாதா தண்ணியில் காமிச்சு வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச நூடுல்ஸை இது மாதிரி நல்லா உதிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். இந்த நூடுல்ஸ் மேலே கொஞ்சமாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போடும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் இழுத்துரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்பியான நூடுல்ஸ் கிடைக்குன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக அதில் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம தூவி விட்டுருக்கோம். இந்த ரெசிபிக்கு நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் தான். நமக்கு வந்து இந்த அமெரிக்கன் சாப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நூடுல்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம பண்ணுற சாஸ் வந்து நல்லா நமக்கு வந்து டேங்கியாக, அதே சமயம் வந்து நமக்கு ஒரு திக்கான ஒரு சாஸாக இருக்கும். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் தூவி வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு பிடி எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பிடி எடுத்து நீங்கள் வந்து ஒரு தடவை போட்டிங்கன்னா இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு சர்விங் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா பொரியணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சிட்டு இருந்த நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்திங்கனாலும் தெரியும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக நமக்கு ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வந்து சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து பொரிச்சிட்டு சாஸ் தனியாக பண்ணிவிட்டு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் நம்மக்கிட்ட இருக்க டொமேட்டோ கெச்சப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/4 கப் எடுத்துருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி சாஸ் வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். இதில் வினிகர் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். இதிலே பெப்பரும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறோம். சுகர் 1 டீஸ்பூன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் நல்லா வந்து சில்லி ரெட்டில் இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு வந்து டெம்ப்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் நம்ம சேர்க்குறோம். இது வந்து உங்களுடைய ஆப்ஷனல், நீங்கள் வேணாட்டி விட்டுடலாம். இதில் நம்ம வந்து ஒரு
ஒரு 1 கப் போல் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு நம்ம வந்து பற்ற வைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும் போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து சாஸ் மாதிரி நல்லா ஒரு திக் சாஸாக ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ சாஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திக்காகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிம் ஃபயரில் வச்சுடுங்க. ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கரண்டியில் கோட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய சாஸோடைய நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ சாஸோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து வேறு ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வெஜ்ஜீஸை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் நம்ம வந்து கொஞ்சமாக இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயமும் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ட்ரை கலர் கேப்சிகம் இருக்குது. 3 கலருமே நம்ம வந்து கேப்சிகம் வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது கூடவே கொஞ்சம் க்ரீன் கேப்சிகம். இந்த சாஸ் நீங்கள் வந்து அமெரிக்கன் சாப்ஸை எனி சைனீஸ் ஐட்டம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் எப்பயுமே. ஏன்னா நமக்கு வந்து வெஜ்ஜஸ் எல்லாமே கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்மக்கிட்ட இருக்க கேபேஜும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் வந்து இந்த சாஸ் பண்ணும்போது சால்ட்டே ஆட் பண்ணலை. ஏன்னா எல்லா சாஸ்லேயுமே நமக்கு வந்து சால்ட் ஆல்ரெடி ஆட்டடாக இருக்குன்றதுனால நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல. நான் இங்கே வெஜிடபிள்ஸோடு தான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் வேகும் போதும் நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன்றதுனால நான் வந்து சாஸில் வந்து போடலை. கொஞ்சமாக இந்த இடத்துல நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இந்த வெஜ்ஜீஸோடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இது மாதிரி திக்காக ஆகும். யூஸ்வலாக வந்து சாஸ் எப்பயுமே வந்து ஆறிடுச்சுன்னா திக்காகும். நீங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் சாஸ் வேணுமோ அந்த இடத்துல நமக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜ்ஜீஸோடு சேர்ந்து நம்மளுடைய சாஸும் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தூவி வச்சுருந்தோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர், அந்த நூடுல்ஸை நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோம். சாஸில் வந்து நமக்கு அங்கங்கே நூடுல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு யூஸ்வலி ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக அதில் நூடுல்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான அமெரிக்கன் சாப்ஸி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம மேலே சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஆம்லேட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய சாஸும் ரெடி ஆகிடுச்சு, மேலே சர்வ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஹாஃப் பாயிலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட பொரிச்ச நூடுல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, நம்மளுடைய சாஸும் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய ஆம்லெட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ண போகிறோம்.
நூடுல்ஸ் வச்சாச்சு. இதில் வந்து சாஸ் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுடைய இஷ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் சாஸாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதோடையே நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆம்லேட்டோட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பாயில் போட்டுட்டு இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கேப்சிகம், நம்ம ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த அமெரிக்கன் சாப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.